மீசான் டைம் நேர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய பதிவுல மத்திய கிழக்கு நாட்டுல மற்றொரு போர் சூழல், பதட்ட சூழல் உருவான கதை. ஹவுதிகளுடைய அரசு பெஞ்சமின் நெதன்யாகுவையும் அவருடைய அமைச்சர்களையும் படுகொலை செய்து பழி சேர்ப்பதற்கான சபதத்தை இட்டது மிகப்பெரிய ஒரு யுத்த சூழலை உருவாக்கியிருக்கு. அன்சாருல்லா அமைப்பினுடைய அரச உச்ச தலைவராக கருதப்படுகிறவர் மஹ்தி பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் கொண்டு பழி தீர்ப்பதாக இறைவன் மீது ஆணையிட்டு மக்களுக்கான வாக்குறுதியாக வழங்கியது மட்டுமல்ல, இதற்கான தயாரிகளை தமது படை இருப்பதான ஒரு செய்தியை சொன்ன ஒரு விஷயத்துக்கு பின்னால இருக்கின்ற பிரச்சனை தான் என்ன, எதற்காக பழி தீர்க்கணும். இப்போது இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் துவக்கம் தான், முடிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஈரானுடைய தலைவிதி எப்படி அமைஞ்சதோ அதே போல யமன் ஹவுதிகளுடைய தலைவிதியும் ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற ஒரு மிரட்டலையும் விட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு இடையில இப்படியான கருத்து மோதல் எதனால, வெறும் கருத்து மோதல் மட்டும்தானா, இப்படியான சபதத்தை இடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுதிகளுடைய வரலாறுல இப்படியான ஒரு சேதத்தையும் நட்டத்தையும் உயிர் பலியையும் அவங்க கண்டதில்லை என்று சொல்லப்படுற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் வான்வழி மூலம் வியாழக்கிழமை அன்று நடத்தி முடிச்சது. ஹவுதிகளுடைய அமைச்சர்கள் மிக முக்கியமான இராணுவ வீரர்கள் எல்லாம் வளமையான நடவடிக்கைகளுக்காக ஒன்று கூடிய இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த பயங்கரமான தாக்குதல் இடம்பெற்றது. இந்த தாக்குதல்ல பிரதமர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் உயிரிழந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் நட்டத்தையும் அவமானத்தையும் ஹவுதிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். இந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் அகமது அல் ரஹவி, வெளிவிவகார அமைச்சர் ஜமால் ஆமிர், ஊடகத்துறை அமைச்சர் ஹாஷிம் ஷரப், மின்சக்தி வலிசக்தி அமைச்சர் சைஃப் முகமது, பாதுகாப்பு அமைச்சர் பலத்த காயங்களோட உயிர் பிழைத்து, இப்படி பிரதமர் தொடக்கம் மிக முக்கியமான அமைச்சுக்களை வகிக்கின்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் குறித்து தான் இப்போது இறைவன் மீது சத்தியமிட்டு மக்களுக்கான வாக்குறுதியாக பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்றவர்களை பணி தீர்ப்பதற்கான ஒரு ஏற்பாட்டுல இந்த அரசு இருப்பதாக சொல்லப்படுது. இப்போது அமைச்சரவுடைய பணிகளை முகமது அகமது என்று சொல்லுகிறவர் பொறுப்பேற்று வழிநடத்தி வருவதாக சொல்லப்படுது. இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரங்கள் துல்லியமாக உளவு பார்த்து கச்சிதமாக மிக அவதானமாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இது அப்படின்னு ஒரு விஷயத்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தாரு. சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய தலைவிதி போல யமனுடைய தலைவிதியும் மாறி போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஈரானுடைய தலைவிதி எப்படி மாறி போச்சு, எப்படி அந்த கதை தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல மிக மிக முக்கியமான இராணுவ வீரர்களையும் அணு விஞ்ஞானிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதுல கிட்டத்தட்ட 6 பெரும் படை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டதோட இன்னும் பல விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது ஹவுதிக்கு எதிராக இஸ்ரேல் செய்து வருவதாகத்தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆயுதங்களால போர் செய்கின்ற விடயம் மட்டுமல்ல, இஸ்ரேலோட விஷயத்துல அவரோட உளவுத்துறையே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். இதை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாக்குதல் நடப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்னால் கச்சிதமாக உளவு பார்த்து திறன்பட மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க. எப்ப கூடுவாங்க, எத்தனை மணிக்கு கூடுவாங்க, எந்த இடத்துல இவங்க கூடுவாங்க, இதுல பல்வேறு இராணுவ வீரர்களும் இலக்கு வைக்கப்பட்டாலும் கூட இராணுவ வீரர்கள் பட தளபதிகள் உயிர் தப்பியதாக சொல்லப்படுது. இதனால மத்திய கிழக்குல இந்த பழிதிக்கும் படலம் தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக பாரிய ஒரு யுத்த சூழலும் ஒரு பதட்ட நிலை உருவாகும் என்பதில் ஐயமில்லை என்பதுதான் இப்போது சர்வதேச அரசியல் அவதானிகளுடைய கருத்தாக பார்க்கப்படுது. இஸ்ரேலுடைய இந்த உளவு என்பது மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம். இதன் அடிப்படையில தான் ஈரான்ல இப்போது இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த 100 பேருக்கான மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடை செய்திருப்பதான செய்தியும் கசிய ஆரம்பிச்சிருக்குது. இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது அடுத்த இலக்கு யமன் ஹவுதிகள் தான். எனவே அங்கீகாரம் இல்லாத ஒரு அரசை நிறுவி எங்களை அச்சமூட்டுவது எச்சரிப்பது என்பது ஆரோக்கியம் இல்லை என்ற பாடத்தை நாங்கள் நடத்துவோம். இது ஒரு துவக்கம் தான் ஒரு விஷயத்தை மிரட்டலாக சொல்லி இருந்தது. ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஹவுதிகள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலஸ்தீன் அப்பாவி மக்களை படுகொலை செய்வதை நீங்க நிறுத்தணும், அரபு மத்திய கிழக்கு நாடுகளை அச்சுறுத்துறத நீங்க நிறுத்தணும்,
ஹவுதிகள் அதிகாரத்துக்குள்ள நீங்க அத்துமுறை தாக்குதல் நடத்தத தவிர்த்து கொள்ளணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இவங்க அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறாங்க. இஸ்ரேல் ஹவுதிகள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது விஷயம் ஈரானுடைய கூலிப்படை, நீங்க ஈரானுடைய கொள்கையின் அடிப்படையில பயணிக்கிறீங்க, உலகத்தின் அங்கீகாரம் இல்லாத நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு இஸ்ரேலுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இஸ்ரேலை யார் ஆதரிச்சாங்க, யார் அங்கீகரிச்சாங்கன்ற கேள்வியும் இருக்கும் இல்லையா? ஈரானுடைய கூலிப்படைன்னு சொல்லிட்டா அமெரிக்கர்களுடைய கூலிப்படையாக இயங்குறது யாரு? அமெரிக்கர்கள் தான் இஸ்ரேல்ல போஷிச்சு வளர்க்குறாங்க. அதை பத்தி யார் பேசுவாங்க? செங்கடல்ல பூந்து அவ்வப்போது அந்த பரப்புல போகின்ற கப்பல்களை தடுக்கின்ற, கொள்ளையிடுகின்ற பல்வேறு விடயங்களை செய்வது அங்கீகரிக்க முடியாத அந்த குற்றச்சாட்டெல்லாம் இஸ்ரேல் தரப்புல ஹவுதிகள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு, ஹவுதி அரசின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாக பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் இப்போது இருக்கின்ற முருகல் நிலை பழுதிக்கும் படலம் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி இல்லாத ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இது குறித்து சர்வதேச நாடுகள் கவனம் செலுத்தி இருவருக்குமான சமரசத்தை உருவாக்கி ஒரு சமாதானத்திற்கான ஒரு இடைவெளியை உருவாக்க வேண்டும். எனவே மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதியான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.